Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Dear friends, இப்போ நம்ம சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை மட்டும் அல்ல, அதோடு சேர்ந்து ஊருடைய ஹிஸ்ட்ரியும் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சாயர்புரம் ஊரையும் அங்குள்ள தேவாலயத்துடைய ஹிஸ்ட்ரியும் பார்க்க போகிறோம். சாயர்புரத்தை நமக்கு தந்த கனம் சாமுவேல் சாயர், கல்விக்காக உழைத்த ரெவரண்ட் ஜியு போப் மற்றும் இந்த தேவாலயத்தை கொடுத்த ரெவரண்ட் ஹக்ஸ்டபிள் ஆகிய மூவரையும் பற்றி சொல்றேன், கேளுங்க. முதல்ல கனம் சாமுவேல் சாயர். திருநெல்வேலியில் செயல்பட்டு வந்த SPCK மிஷனரி சங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாயர் மூலம் பண உதவி அளித்தது. புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்குவதற்காக கிட்டத்தட்ட 150 ஏக்கர் நிலத்தை SPCK சங்கத்திற்கு 1810ஆம் ஆண்டு நன்கொடையாக வழங்கினார். திடீரென்று நோய்வாய்ப்பட்டு 1815ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மரித்தார். பாளையங்கோட்டை குளோரிந்தா ஆலய வளாகத்தில் அவரது கல்லறை இருக்கிறது. சாயர் SPCK சங்கத்திற்கு கொடுத்த 150 ஏக்கர் நிலப்பகுதியில் குடியேறிய கிறிஸ்தவர்கள் அவர் நினைவாக அவ்விடத்திற்கு சாயர்புரம் என்று பெயரிட்டனர். அடுத்ததா ரெவரண்ட் ஜியு போப்பை பற்றி பார்க்கலாம். இந்திய மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சாயர்புரத்துக்கு வந்த ரெவரண்ட் ஜியு போப் சாயர்புரத்து மக்களின் கல்வியற்ற நிலையை கண்டு மிகவும் வேதனை அடைந்தார். 1844இல் 12 பிள்ளைகளுடன் செமினரி ஆரம்பித்தார். போப் ஐயர் கல்வி பணியை மட்டுமன்றி சுவிசேஷ பணியும் தீவிரமாக செய்து வந்தார். தமது கனிவான பேச்சு, அதிக அன்பு, மிக கடின உழைப்பு, நல்லொழுக்க நடத்தை இவற்றால் மக்களை கிறிஸ்துக்குள் வழிநடத்தினார். போப் சாயர்புரத்தில் முதலில் கட்டிய கட்டிடமே தேவாலயம்தான். இப்போது தூய மார்ட்டின் துவக்க பள்ளியாக உள்ள கட்டிடமே அது. மிக குறுகிய காலமாகிய 7 ஆண்டுகளே போப் சாயர்புரத்தில் பணி செய்திட்ட போதிலும் அந்த குறுகிய காலத்தில் அவர் செய்த பணிகள் உலகம் வியக்கும் விதமாக உயர்ந்ததாக இருந்தது. அவர் தமிழுக்கு ஆற்றிய பணியை நினைவு கூர்ந்து அவரை கௌரவிக்கும் விதத்தில் சென்னை கடற்கரை சாலையில் டாக்டர் ஜியு போப் சிலையை நிறுவியுள்ளது. இவரது கல்லறை இங்கிலாந்து நாட்டில் உள்ளது. இப்போ ரெவரண்ட் ஹக்ஸ்டபிள் பத்தி பார்க்கலாம். 1851 பிப்ரவரி 2ஆம் தேதி பாளையங்கோட்டை தேவாலயத்தில் சென்னை பேராயர் ஹக்ஸ்டபிளுக்கு குருப்பட்டம் கொடுத்தார். குருப்பட்டம் பெற்ற ஹக்ஸ்டபிள் ஐயர் குடும்பமாக சாயர்புரம் சென்று மிஷனரி பொறுப்பேற்றார். அவர்கள் வந்ததும் செய்த முதல் வேலை MDC-இன் அனுமதியுடன் சாயர்புரம் செமினரியையும் மேரி ஜெயின் போப் அம்மாள் துவக்கி சிறிது காலத்திற்குள் மூடப்பட்டிருந்த பெண்கள் பள்ளிக்கூடத்தையும் மறுபடியும் திறந்தார். போப் ஐயர் கட்டிய ஆலயம் தற்காலிகமானதும் சிறியதுமாய் இருந்ததினால் ஹக்ஸ்டபிள் ஐயர் காலத்தில் இப்பொழுது சாயர்புரத்தில் இருக்கும் ஆலயத்திற்கு 1854இல் நாசரேத் காமரர் ஐயரால் அஸ்திபாரம் போடப்பட்டது. சாயர்புரத்தில் சீர்திருத்திய கிறிஸ்தவ சபையினருக்கான அழகிய ஆலயம் புனித திருத்துவ ஆலயம் ஆகும். இவ்வாலயம் அமைக்கும் பணி ஷராக் என்பவரால் தொடரப்பட்டது. கிபி 1887இல் இவ்வாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. சிவப்பு செங்கலினால் ஆன இவ்வாலயத்தின் அமைப்பு தனி சிறப்பு மிக்கதாக உள்ளது. இவ்வாலயத்தில் காணப்படும் வண்ணம் தீட்டப்பட்ட கண்ணாடி ஜன்னல்கள் கலை சிறப்பு மிக்கவை. வாங்க இப்போ இந்த தேவாலயத்தை சுற்றி பார்க்கலாம். Deep in the shadows, I know it's hard to put one foot in front of the other. So far as the echo, where do we start? You can learn to discover a million stars. Here in the shadows, I know you're scared. Take my hand, together we'll make a stand. We've got to fight to find a way
afford to find the words to say. No more hate. Just admit that you're just afraid. Time to let go of all your fears and pride. Stand up beside me, don't you hide. We can build a better place if we can just find a way. Then we can live a better day. Rise from the ashes, from the anger, from the war. Let's come together, lift your spirit for the cause. We should be equal, should be living free. All together, one and all, let's build a dream. Just admit that you're just afraid. Let go of all your fears and pride. Stand up beside me, don't you hide. We can build a better place if we can just find a way. Then we can live a better day. Then we can live a better day. Then we can live a better day. Better day. Then we can live a better day. Rise from the ashes, from the anger, from the war. Let's come together, lift your spirit for the cause. We should be equal, should be living free. All together, one and all. All together, one and all. All together, one and all. Let's live a better day. ஆயிரத்தி 1855 ஆண்டு ரெவரண்ட் ஹக்ஸ்டபிள் சாயர்புரத்தில் தூய ரஃபாயில் மருத்துவமனையை ஆரம்பித்தார். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருப்பது அந்த மருத்துவமனையின் என்ட்ரன்ஸ் தான். 1883 சாயர்புரத்தில் போப் பள்ளி ஒரு நடுநிலை பள்ளியாக இருந்தது. மீண்டும் பள்ளி வளர்ச்சி அடைந்தது. தற்போது இது சிறப்பான வரலாற்றை கொண்ட ஒரு உயர்நிலை பள்ளியாகும். இப்போ நீங்க பார்க்குறது சென்ட் மேரிஸ் பள்ளி. இது மேரி ஜெயின் போப்பம்மாள் அவர்களால் துவக்கி சிறிது காலத்துக்குள் மூடப்பட்டிருந்தது. பின்னர் ரெவரண்ட் ஹக்ஸ்டபிள் இந்த பள்ளியை மறுபடியும் திறந்தார். அடுத்தது போப்ஸ் கல்லூரி. போப்ஸ் கல்லூரி ஆரம்பத்தில் டாக்டர் ஜியு போப்பால் செமினரியாக தொடங்கப்பட்டது. பின்னர் அர்ப்பணிப்புள்ள முன்னோடி ஊழியர்களின் குழுவால் 1962 ஆண்டில் சாயர்புரத்தில் ஒரு வழக்கமான நிறுவனமாக இக்கல்லூரி உருவாக்கப்பட்டது. அடுத்தது பிஎட் காலேஜ். இது போக
ரஃபேல்ஸ் ஸ்பெஷல் ஸ்கூல் ஒன்று இருக்குது, மற்றும் ஒரு போப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜும் இந்த ஊரில் இருக்குது. 200 வருடத்துக்கு முன்பு தேரிக்காடாக இருந்த இந்த இடம் எப்படி ஒரு அழகான ஊராக மாறுச்சுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போல் இன்னொரு வீடியோவில் ஒரு அழகான சர்ச்சு மற்றும் ஊரை பற்றி பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.